என்ன எல்லாரும் சுத்தி பார்த்துட்டியா? நாடு நகரம்ல நல்லா இருக்கா? 14 புவனங்களும் சுற்றி திரிந்து பார்த்தேன். ஆனால் எங்க பார்த்தாலும் மகிழனுடைய நாம். வெரி குட். எங்க பார்த்தாலும் நம்ம பேரை தானே சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்தில் அப்படின்னு ஒரு இக்கடையை போட்டு வாங்கி முடிட்டா நாரதர். அப்பதானே கேள்வி வரும். அந்த வேளையில் சரி மகிடாசுரன் நாரதரை பார்த்து சொல்கிறான், நாரதா, கைலாசம் தன்னை போலி ஆழ்வதற்கு எனக்கு புத்தி சொல்லிவிட்டார். வரமானை போலால்வதற்கு பிரம்மபுத்திராவை சொல்லி ஒரே ஒரு இடத்தை தவறேன்னு ஒரு இக்கடா போட்டிய. தெய்வலோகத்துல என் பேர் தானே, பூலோகத்துல உங்களுடைய பேர், எல்லா இடத்துலயும் என் பேர் தானே. எல்லா இடங்களும் ஒரு இடம் தவிர எங்கப்பா? என்ன கைலாசபதியை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் மகிழனுடைய பேர். அப்படியா? கைலாசத்தை தவிர இதெல்லாம் சிவபெருமான் தானே வரம் வாங்கினேன். என்ன உனக்கு ஒன்று சொன்னால் தற்பாய் நினைக்க மாட்டாய். ஒண்ணு நினைக்க மாட்டேன். சொல்லு. நீ வரம் வாங்கினாய். ஆமா, ஈஸ்வரனிடத்திலே வரத்தை பெற்ற. ஆமா, அடியாச வரம் வாங்கியிருக்கேன். எப்படிப்பட்ட வரத்தை வாங்கினாய்? ஏகப்பட்ட வரம் வாங்கியிருக்கேன். என்ன வரம்? அதுதான் 1 2 வாங்கினா சொல்லி விடுவேன். கை கணக்கில்லாத வரத்தை வாங்கிட்டு இருக்கேன். 3 உலகத்தை அடக்கி ஆளும் வரம் வாங்கியிருக்கேன். ஆனால் ஈஸ்வரை போன்று வரம் இந்த உலகத்தை ஆழ்வதற்கு ஒரு வரத்தை வாங்கினாய். அதை வாங்கலையே. ஈஸ்வர போல வாழணும்னு வரம் வாங்கிட்டியப்பா. 14 புவனங்களுக்கும் படிகளுக்கும் சிவன் ஈஸ்வரன் அவன்தான் உலகத்தின் பெரியவன். ஓ, 3 உலகத்தை தவிர இந்த 3 உலகத்திலையும் முக்கண்ணார் வீட்டிருக்கிறார் சிவபெருமான் கைலாசம். அந்த கைலாச மலையை தவிர பாக்கி எல்லா இடத்திலும் பேர் ஒழிக்கிறது. ஏன் நாரதா கொஞ்சம் உட்காரு. என்ன? ஆமா, கைலாசத்தை போல நம்ம வரம் வாங்கணும் அப்படின்னு ஆளுக்கு சிவனை போட்டு ஆள வேண்டும். அப்படி வரம் வாங்கணும் சிவபெருமான்கிட்டயே நம்ம கேட்டார் தருவாரா? எப்பா உன்னை போல் நான் வாழ வேண்டும் ஆசைப்பட்டு வாங்கிட்ட வந்து கேட்டா தெரியும். ஒரு வயது தரணும்தான். ஆனால் சிவனுக்கு பிடித்தமானது மாயம். மாயவன் அந்த மாயவனிடத்திற்கு ஒரு வரத்தை வாங்க வேண்டும். ஏன்னா நாரதர் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டாரு. யாருகிட்ட கோர்த்து விட்டாலும் தப்பிச்சிருவான். கண்டிப்பா. மாயவன் கிட்ட கோர்த்து விட்டாலும் இவங்க அட்டகாசத்துக்கு அட்டுடையதுக்கு ஒரு முடிவு வரும். கண்டிப்பாக. அதனாலதான் இங்க கொடுத்துறதையும் அங்க கொடுத்து விடுறாரு. மாயவனிடத்தில் சென்று
ஈசனை போற்றி உலகத்தை ஆள வேண்டும் ஆள வேண்டும் அப்படின்னு ஒருத்த வர பார்த்து மாட்டேன். ஆமா மாயம் கிட்ட வர வாங்கினுங்கிறிய ஏற்கனவே ஏகப்பட்ட நாள் வர தவறு இருந்து வர வாங்கிருக்கேன். இப்ப கண்ணன் கிட்ட வர வாங்கினா எத்தனை வருஷம் தவறு இருக்கணும்? அடே மகிடா, என்ன 12 வருடங்கள் பாரத விளையாடு செய்து ஈசன் ஆமா ஈசன் உன்னுடைய உயிரை தோன்றினார். ஆமா நீ கேட்டதெல்லாம் அவனுக்கு வரமாக அமையும் என்று ஈசன் சொன்னான். ஆமா இதுக்கு பிறகு எதுக்கு எப்படி வரத்து அவனை பார்த்து நீ தவம் இருக்கணும். அதானே நேரு பார்க்கணும். போய் கண்ணாடி கூப்பிட்டு உடனே ஓடி வருவான். ஆஹா நீ கேட்டது கொடுப்பான். அப்படியா? ஓஹோ சரி. ஒரு பெரிய மனுஷன் இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு சரி நான் கேட்காம இருக்க முடியுமா? மாயாவ கிட்ட போய் நான் வர வாங்கிட்டு பாரு. அப்படி கண்ணனிடம் வரமாங்க மகனாசுரன் என்ன செய்வாங்க பாருங்க. கண்ணனிடம் வரமாங்க கட்டழகன் ஏகி வாரா. கண்ணனிடம் வரமாங்க கட்டழகன் ஏகி வாரா. மாயனிடம் வரமாங்க மாயனிடம் வரமாங்க மகனாசுரன் ஏகி வாரா. மாயோனை காண்பதற்காக வருகிறான் அண்ணன் மகனாசுரன். பால்கடல் ஓரமாக வந்து நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கான். எப்படி நாம இங்க வந்திருக்குது அந்த கண்ணனுக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே அவங்க அப்படிதானே நம்ம கூப்பிடலாம். நல்ல ஆஸ்பத்திரியை பார்த்து போப்போம். சீப்பி முத்துனதெல்லாம் கொண்டு இருத்தி வச்சா அப்படிதான் இருக்கும். உனக்கு தானே சல்லையிலும் வருங்களா? நமக்கு எதுக்கு யார் சிக்னல் கொடுக்கதா? ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம். சிக்னல் கொடுக்கறத பத்தி எனக்கு ஒரு சந்தேகம். ஆமா இப்ப 16 வயசு ஒரு புள்ள முன்ன போகுது, 18-20 வயசுல ஒரு பையன் பின்னாடி போறான். அந்த 16 வயசு பொண்ணுக்கு இந்த 20-21 வயசு பையன் எப்படி சிக்னல் கொடுப்பான்? சேச்சா ஒரு பிரச்சனை எங்களை மீறி வருமானே எப்படி சிக்னல் கொடுப்பான்? ஓ இப்படி கொடுப்பானோ? சரி அது இருக்கட்டும். 30 வயசுக்குள்ள ஒரு பொண்ணு போகுது. ஆமா 35 வயசு போல ஒரு இளைஞன் பின்னாடி போலாம். நீ சும்மா இருக்காத பையன் இருக்கு நீ கொடுத்து விடுவாங்க பேசாம விடப்பா. ஒரு பையன் போறா முன்னாடி போறப்ப அந்த 30 வயசுக்குள்ள உள்ள பொண்ணு கிட்ட 35 வயசுக்குள்ள போகக்கூடிய அந்த பையன் எப்படி சிக்னல் கொடுப்பாரு? ஓ இப்படி கொடுப்பாரோ? சரிண்ணே. இன்னும் எனக்கு ஒரு சந்தேகம். நல்லது 60 வயசுல பியூட்டியான ஒரு பாட்டி போறாங்க. 60 வயசுல பியூட்டியான ஒரு பாட்டி. ஏன்னா இந்த காலத்துல வயசான பொம்பளை எல்லாம் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. நடுவில் இருக்க நக்கலை பத்தி 59 வயசு ஆகும். அவளை பார்த்தா அப்படி யாராவது சொல்ல முடியுமா? ஐயோ கடவுளே. ஆமா அவன் இவன் பின்னாடி அப்பாச்சி பல்கல்ல நல்லது கேளு. பியூட்டியான ஒரு பாட்டி முன்னாடி 60 வயசுல போறாங்க. 70 வயசுல கட்டமளிச்சு விட்ட காலம் போல ஒரு இளைஞன் போறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. 60 வயசுல பியூட்டியான ஒரு பாட்டி போகுது, 70 வயசுல கட்டமளித்து விட்ட காலம் போல ஒரு காளையர் போறான். முன்னாடி போகக்கூடிய அந்த பியூட்டியான பாட்டிக்கு பின்னாடி போகக்கூடிய அந்த காளையர் எப்படி சிக்னல் கொடுப்பாரு? ரொம்ப கஷ்டமான விஷயம். அது தெரியணும் இல்லையா? எப்படி சிக்னல் கொடுப்பாரு?
தண்ணியை பிடி தண்ணியை பாருப்பா இந்த பாரியா கொடுக்கறத பெட்டிக்கார சொல்லே கேட்டான் கொடைக்காரன் 16 விட்டாமுல 20 விட்டாமுல மானங்கிட்ட போய் 60 விட்டாமுல நல்லு உலக இயற்கை ஆமா நல்லு நானும் சேர்ந்த கலவன் அவன் சரி கடலோரமாக வந்து நின்று அப்படியே யோசிச்சு இனி இவரை பேர் சொல்லி கூப்பிடுவோம் அப்படி என்ன சரி அந்த பால்கடல் ஓரமாக வந்து கலருகிறான் எப்படியா கண்ணா இந்த உலகத்திலே கண்ணனுக்கு இஞ்சி வச்சாலும் இந்த குரூப்பா தான் இருக்கும். ஏ கண்ணா, பி கண்ணா, சி கண்ணா, டி கண்ணா, ஐ கண்ணா. ஆமா கண்ணனுக்கே சிக்னல் ஐயா. ஐ கண்ணா என் வீட்டுக்கு வந்துட்டியா? ஓ அப்படி. அதாவது வேற வாசல்ல நின்று கண்ணா என்ன நேரத்து நீ அப்பதான் அவன் சொல்லியிருக்காங்க கண்ணா உனக்கு வெஜ் பிரியாணி கிடையாது. கண்ணா கண்ணா என்று பார்க்கடலே வந்து சத்தம் பண்ணுகிறான். அந்த வேளையில் கண்ணனுக்கு இன்னொரு வேறு கண்ணன் அவருடைய பால்கடல்ல தள்ள கை வச்சு படுத்திருந்தாரு. இந்த கண்ணா கண்ணாங்கிற சத்தம் ஒரு காது கேட்டுக்கிட்டே இருக்கு. யோசிக்கிறார் மாயவன், ஒரு சின்ன பையன் ஒரு என்ன வந்து கண்ணானா கூடானி அந்த வேளையில் அப்போது மாயவனோ பாம்பாசனத்தோட பட்டாறு எழுதி பார்த்தார். கூப்பிட்டே கண்ணா கண்ணா கண்ணான்னு கூப்பிட்டுமா காதலை கேட்டார் மாயவன். அருரூபமாக மாயவன் சொன்னார். அதாவது மகனுக்கு முன்னாடி வரல, அருரூபமா நீங்க சொல்ற மாடு மாடு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிய எருவு மாட்டு முகமாக பார்க்கிறவா மாடு மாதிரி கத்திரியே எரும மாட்டு முகமாக போக்கடவாய் சொன்னதா உண்டு. மனித உடல் எரும மாடு முகம் வந்துச்சு. வேற சத்தம் போட்டான் அடே கட்டாக கூடாது, அத்தரை எழுத்து வரணும். இது கட்டணாக்கு மாடா. அந்த வேளையில் வேற அங்கார சத்தம் அங்கார சத்தம் விட்டான்
காது ரெண்டே ஆட்டி கொம்பு ரெண்டே சித்து கொண்டு மகடாசுரனுக்கு கவலைன்னா தாங்குறேன். சும்மா இருந்த சங்க ஊதி கிடந்த ஆண்டியில் உள்ள ஸ்லோகம் போல எப்படி வந்தோம் அரியாசனத்துல சும்மா இருக்கிறத நாரதர் கலந்து விட்டுருந்தா மத்தியா இப்ப எப்படி இருக்கும் இந்த கண்ணை மட்டும் என் கையில கட்டச்சா ஏய் கண்ணா அப்படி என்னை சரி மன வருத்தம் கொண்ட மன்னன் மகடாசுரனானவன் கொற்றவனோ ஏகி வாரா